அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் என்பதே ஆடி முடிஞ்சு ஆவணி போனால் நல்லா பலமாக வரலாம் அப்படின்ற ஒரு வாசகமே இன்றைக்கி பிரபலமாக இருக்குது இல்லையா? அதுக்கு காரணமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அனைத்து நாள்களுமே வழிபாட்டுக்குண்டான நாட்கள் தான். முக்கியமான நாள் ஆவணி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை அனுஷ்டானம் பண்ணணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளினுடைய அனுக்கிரகம். அன்னைக்கு அதிகாலையில் 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக 10 மணி வரைக்கும் கால அவகாசம் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய பெருமாள், ஆமாம், அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு 27 வண்ண மலர்களை கொண்டு 27 முறை அந்த ஆலயத்தை வலம் வரணும் அப்படின்றது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய ஒரு பரிகார விதி. பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நீங்கள் 27 முறை சுற்றி வரலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு வண்ண மலர்களை அல்லது ஒரே விதமான வண்ணம் கொண்ட மலர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் அற்புதமாக முடிக்கலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்கிறார்களோ அவர்கள் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கப்படுகிறார், நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கிறது, தொழிலிலே வெற்றி பெறுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்றளவும் நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய செவி வழிக்கு ஒரு செய்தி வந்தவுடன் நீங்கள் இந்த விதியை கையில் எடுங்க. தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்யுங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சேவார்த்தி பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளையாளுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிபாலன பூஜை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படின்னு வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறதோ அந்த ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இன்னல்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஆமாம், இந்த பாதிப்பிலிருந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது, கணவனுடைய ஆயுள் கிரகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட விபத்துகளையும் கடன்களையும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தோஷத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் இந்த நாக சதுர்த்தி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ராகு கேதுக்கினால் வரக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கள் விலக்கி அற்புதமான பலாபலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வரக்கூடியது இந்த ஆவணி 4 கருட பஞ்சமி அப்படின்னு ஒரு வருது. ஆவணி 6 வாஸ்து நாள் அப்படின்னு வருது. உங்கள் பூமி பூஜை போடுவதற்குண்டான ஸ்தான பலம் இருக்குது அன்னைக்கு. ஆவணி 8 வரலட்சுமி விரதம் இருக்குது. ஆமாம், விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதில் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க, அது இந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் 12ஆம் நாள் திருவோணம் நட்சத்திரம் வருது. திருவோணம் மிகப்பெரிய ஒரு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. அன்னைக்கு பெருமாளினுடைய சேவார்த்தி பண்ணுங்க. ஆவணி 16 சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய விசேஷமான ஒன்று. விநாயகரனுடைய அவதார திருநாள் விநாயகரனுடைய சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஆவணி மாதம் 20ஆம் நாள் கோகுலாஷ்டமி வருகிறது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் தான் கண்ணபிரான் பிறந்தார். மகாவிஷ்ணு கண்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி. இந்த 2 விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த கேரள மாநிலத்தில் தான் இந்த சூரியன் ஆவணிக்கு வரும் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க. ஆமாம், கேரளத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம்
இந்த சிம்ம மாதம், சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதம், அந்த கேரள மாநிலம். அவங்களாம் சூரிய பஞ்சாங்கத்தை தான், சூரியனை மையமாக கொண்டு தான் பஞ்சாங்க விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தமிழ் முறைப்படி சித்திரை 1 தான் இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோகுலாஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள். ஆமாம், இந்த கண்ணபிரானுடைய விஷயமே ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இந்த அஷ்டமி நவமி அந்த திதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, யாருமே என்னுடைய திதியில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டா, என்னை ஒரு துரதிர்ஷ்ட திதியாக தான் நினச்சின்னு இருக்கா அப்படின்னு போயிட்டு பெருமாள்கிட்ட உபகாரம் கேட்குறா. சரி, பெருமாளும் அதுக்கு அசை கொடுத்து, சரி உங்களுடைய திதியில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அஷ்டமியில் கண்ணபிரானும் நவமியில் ஸ்ரீ ராமபிரானும் பிறக்கிறாங்க. அதனால் அந்த அஷ்டமி நவமியே துர்சாதனமான நாள் அப்படின்றத காட்டிலும் கண்ணன் அவதரித்த நாள், ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாள்கள் இப்படி மாற்றப்பட்டதாக ஒரு வரலாறுமே இருக்குது. அதனால் இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதம், அந்த கண்ணனை குடும்பத்துக்கு கூட்டுட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்லக்கூடிய இடம் தெரியாமல் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதமே ஒரு புண்ணிய மாதமாக சொல்லப்படுது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறச்சு அப்படின்னா, 17/8/2024 சனிக்கிழமை தொடங்கி 16/9/2024 திங்கட்கிழமை முடிய ஆக 31 நாட்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் எவ்வித மாற்றமில்லாமல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கும், சுக்கிரன் கேது இணைவு வருகிறது இந்த மாதத்தில். ஆக இந்த கிரக பெயர்ச்சிகளால் இந்த 12 ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சிகளால் நம் வாழ்க்கையினுடைய சூழல் மாற்றங்கள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் நம்மளை இயக்குவதே இந்த நவ கிரகங்கள் தான். இந்த நவ கிரகத்தினுடைய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுமா, நாளைக்கு மாறுமா, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை தேடியே தரும். வாழ்க்கையில் நம்மளுடைய வசந்த காலம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம். பொறுமை மிக மிக அவசியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டு விடலாம். இதுதான் சூட்சமம். ஆமாம், இதற்கு இந்த கிரக சஞ்சாரங்களோடு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிவிடும். சரி, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ராசியாதிபதி புதன் வக்ர அஸ்தங்கமாக இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல சூரியன் வராரு. 45+ இருக்கிறவங்களுக்கு பதவிகள் உங்களுக்கு உண்டு. சூரியன் 12லோ குரு பகவான் 12ஆம் இடத்துல வரும் காலம் பதவிகள் வரும் காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 45+ல ஏற்கனவே என்ன தொழில் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏக்கமாக இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு எல்லாமே என்னென்ன துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அது கண்டிப்பாக கிடைச்சிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 12ஆம் இடம் பலம் பெற்றாலே பயணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. தொலைதூரமாக திரைக்கடல் ஓடியும் திரைவியும் தேடு அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வருமானங்கள் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது. அப்போ ஏதோ ஒரு பயணங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையோ படிக்கக்கூடிய படிப்புலையோ பயணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் இப்போ ஒரு பாசிட்டிவான காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2க்குரியவன்
ராசியில் வரும் காலம் மணி மைண்டு, உங்களுடைய பணம் சார்ந்த சிந்தனைகளே குறிக்கோளாக இருக்கும். நாட் டைம் வேஸ்ட். உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் கோல்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் இருக்கும். காலத்தை வீணாக்க மாட்டீங்க, நேரத்தையும் வீணாக்க மாட்டீங்க. 3க்குரியவன் 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சுய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நானே எழுதணும், படித்தேன், நானே எக்ஸாம் எழுதணும், நானே வேலை கிடச்சி போச்சு. அப்போ யாராவது ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைக்காக எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர்வியூ எழுதிட்டு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு பலம் பெறார், திக்பலம் கொடுக்குறார். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும். சிறு சிறு வாகனங்கள் வச்சு இருக்கிறவங்க, ஆமாம், அப்போ நிலக்கிழார்கள், விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆதாயமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 4க்குரியவன் பாக்கியத்தில் இருக்கிறனால தந்தை தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம், தந்தை வழி உறவுகள் எல்லாம் தேடி வந்து நாடி வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு விஷயங்கள், தாயாரினுடைய உறவுகளால் ஒரு மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பஞ்சமஸ்தானாதியான சனி பகவான் வக்கரகதியாக இருக்கிறதுனால பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகள் சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் பிள்ளைகளினுடைய பிரிவுகள் இப்போது சுப பிரிவினையாகத்தான் இருக்கும். வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறான், கண்டிப்பாக அனுப்பிச்சி வைங்க. படிப்பிற்காக என்னுடைய வீட்டை விட்டு அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான், இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதியான சனி பகவான் அந்த பாவகத்தில் வக்கரகதி ஆகிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட ரெகக்லைஸ் பண்ணி கலத்தரத்தை எடுக்கிறது நல்லது. ஆமாம், நல்ல நேரம் இருக்கா, நல்ல காலம் இருக்கா, நல்ல ஒரு வரனா அப்படின்ற ஜாதகம்லாம் சரியாக இருக்கா அப்படின்ற ஒரு செக்கிங் பார்த்துக்கிறது நல்லது. வாடிக்கையாளர்கள், நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களால் சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். என்ன நிதர்சனமாக தெரிஞ்சுக்கோங்க. உடனே எல்லா விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. என்ன பாசிட்டிவ் அதை செய்யணும். அப்போ வாடிக்கையாளர்கள்கிட்ட கூடுதல் கவனம் வேணும். நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் 7ஆம் இடம். சனி பகவான் வக்கரமாக இருக்கார். கண்டிப்பாக தொழில் சார்ந்த பெரும் முயற்சிகளை இப்போ நீங்கள் எடுக்க தேவையில்ல. தொழிலில் ஏதாவது மாற்றம் பண்ணணும், போகணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் இந்த வக்கரகதி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் தொழில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி வருவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறார். கண்டிப்பாக மத மாற்ற, இனமாற்ற, திருமணம் செய்யக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த காலத்தில் வந்துட்டே இருக்கும். வரக்கூடிய நண்பர்களும் மதம் சார்ந்த நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்ய காத்துருக்கார். அதெல்லாம் எடுத்துக்கலாம். 7க்குரிய குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுனால மனைவியால் ஒரு யோகம் உண்டு. செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் 10ஆம் இடத்துக்கு வராரு. தொழில் சார்ந்த வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறா, போனஸ் கொடுக்க போகிறா, தொழிலில் ஒரு பாசிட்டிவ் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் 10ல் வர்றதுனால கடன் வாங்கியும் தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இல்லை தொழிலில் ஏதாவது ஒரு ரகசியம் புலப்படும். ஆமாம், இவ்வளோ நாளாக நம்ம இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த தொழிலில் இவ்வளோ நாளாக இருக்கேன், எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே தெரியல, இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ். ஆமாம், அதிகாரத்துறை அப்படின்னா ஒரு போலீஸ் துறை, ஒரு இராணுவத்துறை, அகழ்வாராய்ச்சி துறை, விஞ்ஞானத்துறை, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய பாசிட்டிவ் நடக்கும். நுணுக்கம் சார்ந்த கலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிடலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கார். ஆமாம், அதனால் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்கும். என்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துடாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ராசியாதிபதியான புதன் பகவான் வக்கர அஸ்தங்கம் ஆகிறார் அப்படின்னா ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கும் இப்போ உங்களுக்கு. ஆமாம், 12ஆம் இடத்துல சூரியன் வரக்கூடிய காலம் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு. என்ன ஒன்று, உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டி வரும். டே நைட் பார்க்காம வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தேடி உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும். அரசில் கடன் வாங்க கேட்டுருக்கேன், அரசு துறையில் கடன் வாங்கியிருக்கேன்னா சரியாக இஎம்ஐலாம் கட்டிடுங்க. அரசுகளால் கொஞ்சம் ஆபத்துகள் உண்டு, அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். நாம் கண்டிப்பாக 2வது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க நேயர்கள் அனைவருக்கும் இப்போது வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். காதல் திருமணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டில் சம்மதிக்கிறாங்களா இல்லையான்றதை கேட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆமாம், இந்த மாதத்தினுடைய பலாபலனை மேலும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா
சித்திரகுப்தனுடைய வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. சித்திரகுப்தன் எங்கெல்லாம் இருக்காருன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறாரு. அப்போ சித்திரகுப்தனை நீங்கள் என்ன போய் பார்க்கணும் அப்படின்னா அஸ்வினியில் போயிட்டு சித்திரகுப்தனை பார்க்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா பல வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஒரு 27 வண்ண மலர்கள், 27 விளக்குகள் சொல்லிவிட்டு உங்கள் 27 கலரில் அந்த அரிசியை நீங்கள் மாற்றணும். அப்படிலாம் இதெல்லாம் ரொம்ப மெனக்கெடுத்து செய்ய முடியல அப்படின்னா அந்த ஆலயத்தை போய் முதல்ல டச் பண்ணுங்கள். பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம்